ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீதா வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கும்போது, அப்போ மீனாட்சியும் கேட்குறாங்க, வேண்டாம் நீ போக வேண்டாம் தனியாட்டு, ஏன்னா உன்னை வந்து அந்த துங்கா தேடிக்கிட்டு இருக்கிறான், நீ இந்த நிலமையில போனேன்னா அப்புறமா வந்து அவன் கண்ணில் பட்டுட்டேன்னா அவ்வளோதான் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அபிராமியும் சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாமா அப்படிங்கும்போது கீதாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னமோ லெட்டர் எழுதி வச்சால, என்னதான் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்தோம்னா கீதா எழுதி வர லெட்டரை வந்து படித்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அபிராமிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து அவள் வெளியே புரண்டு போனாலா, அவள் வெளியே போகலை, வீட்டை விட்டே போயிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்கிற அப்படின்னா அபிராமி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா அப்படிங்கவும் அபிராமி இதை படிக்கிறாங்க. படித்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கீதா ஏன் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, எங்கே அந்த லெட்டரை கொடுங்க பார்க்கட்டும் அப்படிங்கவும் மீனாட்சிகிட்ட கொடுக்குறாங்க. ஐயோ, கீதா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டால, அந்த துங்கா வந்து ரொம்பவே பொல்லாதவன்னு சொல்லிட்டு இருந்தால, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ அபிராமி வந்து ஆனந்திட்ட சொல்றாங்க, உனக்கு தான் அந்த துங்காவை தெரியும்ல, நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லம்மா அவன் ரொம்பவே மோசமானவன், அதுவும் இல்லாமல் வந்து அவள் தம்பியை வந்து இவன் வந்து கொன்றுக்கானலாம் அவன் கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறான், அப்படி இருக்கும்போது நம்ம சொன்னால் இல்லை, யாரை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி நினைக்கிறாங்க, கீதா நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே, நான் தான் எப்படியாவது 2-3 நாள் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி தீபாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா துங்காவை தான் காட்டுறாங்க. அந்த கீதா வரட்டும், அவள் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீதா வந்துருந்தாங்க. ஒன்னதான் நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீயே வந்து ஃபோன் பண்ணி வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து போட்டு துங்கா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, நான் தான் சொன்ன மாதிரியே வந்துட்டோம்ல, அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது, நீ வந்து அந்த துங்காவோட நம்பர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கவோ, அந்த நம்பரை பார்த்துட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன், ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கவோ சரவணனும் சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து அந்த துங்காவோட லொக்கேஷனை வந்து அவங்க அனுப்பி விடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா துங்காவை தான் காட்டுறாங்க. துங்கா சொல்கிறாங்க, இவளை நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க தீபாவை குத்துறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு துங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கீதாவும் பார்க்குறாங்க, கார்த்தி சார் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரவுடிங்க எல்லாத்தையும் போட்டு கார்த்தி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ துங்கா வந்து தடுக்கிறதுக்காக வரும்போது துங்காவையும் போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ இவங்க விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை உயிரடையே விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து துங்காவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. துங்கா வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படிட்டு அங்கே வந்தா, இவனுக்கும் அந்த கீதாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அப்போ அந்த கூட உள்ள ரவுடிங்க சொல்கிறாங்க, நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது கீதா தலையில கெட்டெல்லாம் போட்டிருந்தது, அது மட்டும் இல்லாமல் எதுவுமே சுயநினைவு இல்லாத மாதிரிக்கு இருந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா தெம்பாலாம் வந்துட்டு போகிற மாதிரிக்கு இருக்குது, உண்மையிலேயே அப்போ வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு வேற வேறையா இருக்குமோ அப்படிங்கும்போது அப்போ துங்கா வந்து நினச்சி பார்க்குறாங்க. சக்தி வந்து அவங்க சொல்கிறத நினச்சி பார்க்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிக்கு இவங்க வந்து கீதா கிடையாது, இவங்க வந்து தீபா, இவங்க ஒரு சிங்கர் ஆக்கும் அப்படின்னு சொன்னது வந்து துங்காக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம தேடுற பொண்ணு வந்து இவ தான், அவ கிடையாது அப்படின்னு துங்கா சொல்லவும், என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கூட உள்ள ரவுடிங்க கேட்கும்போது, ஆமாம் இவளை மாதிரிக்கு 2 பேரும் இருந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்துட்டு போனா பற்றி இவ தான் கீதா, நம்ம தேடிட்டு இருக்கிற கீதா இவ தான், அப்போ அன்னைக்கு வந்துட்டு பொண்ணு வந்து யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணால் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும், அவளுக்கு உடனே ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா அபிராமியை தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதோ எது நடக்குதோ தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இப்போ ஆனந்தம் சொல்கிறாங்க, கார்த்திகிட்ட சொல்லிட்டோம், கார்த்தி என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கீதாவும் கார்த்தி 2 பேரும் சேர்ந்து வராங்க. நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி வந்து அபிராமி சந்தோஷப்படுவோம். அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தீபாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டே அப்படிங்கிறாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கீதா நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த துங்காவுக்கு நான் புரிய வைக்கிறேன், ஆனால் இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, தீபா எப்படியாவது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்கள் பிரச்சனையை முடிக்கிச்சு வைக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த மாதிரிக்கு ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்து அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா ரவுடிங்க வந்து அவங்க ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணவும் ஐஸ்வர்யாவும் அவங்க
தள்ளி வந்து எடுக்கிறாங்க. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கும்போது, அண்ணன் உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாரு. நாங்கள் இருக்கிற இடத்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்றாங்க. சரி நான் உடனே வார் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் திரும்பி பார்க்குறாங்க. அருண் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.